1,00,000 கொடுத்தால் 1 கோடி ரூபாய் திருப்பி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். வடமதுரை அருகே உள்ள மொட்டனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மத்திய மாநில அரசின் உதவியுடன் அறக்கட்டளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்தால் ஒரு மாதத்தில் 1,00,000க்கு 1 கோடி ரூபாய் திருப்பி தரப்படும் என பெருமாள் உறுதியளித்ததால் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏராளமானோர் பணம் கட்டியுள்ளனர். இந்த நிலையில் பணம் கேட்டு சென்றால் பெருமாள் ஆட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து சில மாதங்களுக்கு முன்பு வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வேண்டாம், இந்த கிரீடுன்னு ஒன்று இருக்குது, 1,00,000 ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாருங்க. நான் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு நல்லா ஆயிருவீங்க, இது எது கஷ்டப்படுறேன்னு சொல்லி 2019 வாங்கினாருங்க. இன்று வரைக்கும் நான் அங்கே ஏலக்காய் ஸ்டேட்டில் குமிழியில் தான் இருக்கேன், நான் கேரளாவில் தான் இருக்கேன். சரிங்களா, நான் எப்போ போய் கேட்டாலும் அவர் மிரட்டுறாரு. அவன் மயம் வந்து 2 பேருங்க, ஒருத்தன் மிலிட்ரியில் இருக்கான், ஒருத்தன் இங்கே ஊரில் இருக்கான். 2 பேருமே தோட்டத்துக்கு போனால் மிரட்டுறாங்க. சொந்தக்காரங்களே பணத்தை வாங்கிட்டு இப்படி மிரட்டினா நான் என்ன செய்ய சொல்லுங்கள். அதே போல் நாங்கள் அதனால தான் வேடசுந்தர அலுவலகத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம். நாங்கள் பெட்டிஷனு இப்போ திண்டுக்கல் அலுவலகத்துக்கு அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்க வந்திருக்குங்க. எங்ககிட்ட வந்து 5,00,000 ரூபா வாங்கியிருக்காருங்க. என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமான என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பருக்கு வந்து 1,00,000 ரூபான்னு சொல்லி வாங்கினது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த ஐடென்டி கார்டு, உறுப்பினர் கார்டு போடணும், 20 ரூபா பத்திரத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாருங்க. மேக்ஸிமம் இப்போ இந்த பிள்ளையை வந்து ஒரு நம்பர் ஆக்கிடலாம், உங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபான்னு சொல்லி அவர் நாங்கள் மொத்தமாக கொடுக்கலைங்க, சும்மா சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் கொடுத்தோம். அப்புறம் நான் ஒரு தரம் கொடுக்க, எங்கள் வீட்டுக்கார மாட்ட ஒரு ட்ரிப்பு வாங்க, இப்படி மாற்றி மாற்றி வாங்கிட்டே இருக்கேன். அவன் பையனும் வந்து இடைக்கி வாங்கிட்டு போயிடுறது. இது போல் நாங்கள் வந்து 8,10,000 ரூபா கொடுத்துருக்குங்க. இதனால் வரைக்கும் நம்ம சொந்தத்தில்னால கேட்கக்கூடாதுன்னு பார்த்தேங்க. இந்த 10 நாளைக்கு முன்னால் கூட போனேங்க. போய் கேட்டதுக்கு அவர் ரொம்ப தவறான முறையில் பேசிவிட்டு அவன் மகனும் வந்து மிலிட்டரியில் வேலை பார்க்குறவனும் அடிக்க வந்தாங்க. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் சொல்லாமல் சரி நீ வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு. இன்று வரைக்கும் பணம் தரேன்.